ஒரு சிம்பிளான கேரட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா கேரட் 1 கப், டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப், மில்க் பவுடர் 1/4 கப், ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் 1 கப், ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா ஒரு 5 எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த கேரட்டை போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸோ இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டெசிகேட்டட் கோகோனட் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இதை நல்லா வதக்கணும். ஸோ இது திக்காக வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மில்க் பவுடர் போட்டுடலாம். ஸோ மில்க் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா திக்காக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கெட்டியாக வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இதில் போட்டுடலாம். இது ஆறணும். ஸோ இப்போ என்னென்னா இது ஆறிடுச்சு. நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு ஸோ நமக்கு கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் இந்த பிஸ்தாலேருந்து நம்ம இப்படி வச்சிடலாம். ஸோ பிஸ்தாவை மேலே வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வச்சிடலாம். கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.